வேதம் நமக்கு சொல்லுகிற சில வசனங்களை நாம் ஆதாரமாக வைத்து இன்றைக்கு செய்தியை நாம் கேட்க போகிறோம். யாத்ராம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. தலைச்சன் பிள்ளை சங்காரம். என்ன பிள்ளை சங்காரம்? தலைச்சன் பிள்ளை சங்காரம். கடைசி வாதை. அப்ப வாதைக்கு கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அடித்து அந்த ஆட்டுடைய இரத்தத்தை நிலைக்கல்களிலே பூசுங்கள் என்றார். இல்ல, வாசல்களிலே பூசும்படியாய் கர்த்தர் சொன்னார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்தபடியே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அடித்து அந்த ஆட்டுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசினார்கள். அல்லேலூயா. அப்போ சங்கார தூதன் அந்த வழியை கடந்து போனான். இஸ்ரவேலர் உடைய வீட்டை அவன் கடந்து போனான். அப்போ இஸ்ரவேலர் வீட்டை கடந்து போகும்போது எல்லா வீடுகளிலும் என்ன பூசப்பட்டிருந்தது? ஆட்டினுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது. ஆகவே அந்த சங்கார தூதன் இஸ்ரவேலருடைய வீட்டுக்குள்ளே போகவில்லை. அல்லேலூயா. எகிப்துக்குள்ளே அவன் புறப்பட்டு போனான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க போக விடாமல் தடுத்து நிறுத்தினபடினாலே இந்த கடைசி வாதை சங்கார தூதன் மூலமாய் கர்த்தர் தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை உண்டாக்கினார். ஆராதனைக்கு யாரெல்லாம் தடை செய்கிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகளை ஆராதிக்க கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்தினதான எகிப்திலே காணப்பட்ட எகிப்து அரசன் பார்வோன், அவனுடைய பிள்ளையை கர்த்தர் சங்காரம் பண்ணினார். அவன் கதறுகிறான். மோசேயை அழைத்து வரும்படி சொல்லுகிறான். உன் ஜனங்களை இங்கிருந்து கொண்டு போ. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுங்களா? ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. அவங்க கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன கொடுக்கல? வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. ஆனால் என்ன நடந்தது என்றால், எகிப்திலே தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடந்தபடினாலே எகிப்தியர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அந்த இஸ்ரவேலரை தடுத்து வைத்திருக்கிறீரே, அந்த இஸ்ரவேலரை அனுப்பிவிடும். அவர்களாலே நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை நஷ்டம், எத்தனை கஷ்டம். இனியும் அவர்கள் இங்கே இருக்கக்கூடாது, அவர்களை துரத்தி விடுங்கள் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டபடினாலே அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் பண்ணினபடினாலே, சங்காரம் பண்ணினபடினாலே எகிப்தின் அரசன் பார்வோன் என்ன செய்தான் தெரியுங்களா? அந்த ஜனங்கள் எல்லாம் அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியத்திற்கு எதிராய் எழும்புகிறவன், திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவன், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிறவன், கர்த்தருடைய பிள்ளைகளை தடுத்து நிறுத்துகிறவனை, அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் சங்காரம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆராதனையின் கருத்து என்னவென்று சொன்னால், எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை கர்த்தர் விடுவித்தபடினாலே அந்த விடுவித்த தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தியதான மோசே வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தி சென்றான். கர்த்தர் சொன்னபடியே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினான். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கவனிங்க, ஆதியாகம புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ஆடு ஆதாமையும் ஏவாளையும் மீட்டுக் கொள்வதற்காக, ரட்சிப்பதற்காக, அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுப்பதற்காக, அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வதற்காக அங்கே பலியானது ஒரு ஆடு. ஆமென் சொல்லுங்க. அந்த ஆடு ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாத்ராம் புஸ்தகத்திலேயும் ஆடு அடிக்கப்படுகிறது. இந்த ஆட்டுக்கு பேர் பஸ்கா. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து யாத்ராம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்காவாகிய ஆடு.
வீட்டுக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்திற்காக தம்மையே பலியாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் பஸ்கா ஆடு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆமென். ஆகவே தான் யோவான் ஸ்நானகர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்கே அடிக்கப்படுகிறது? கல்வாரி சிலுவையிலே. அல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டபடினாலே, அவர் அந்த ரத்தத்தை அங்க சிந்தினபடினாலே, அந்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினபடினாலே, அந்த ரத்தத்தினாலே நமக்கு ஒரு மீட்பு, நமக்கு ஒரு ரட்சிப்பு, நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைத்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு என்ன அடிக்கப்பட்டது? பஸ்கா ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். அங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏதெனில 2 பேர். யார் 2 பேர்? ஆதாமும் ஏவாளும் செய்ததுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஆனால் எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலர் வீட்டுக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறைமையின்படி ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் மோசையோடு கூட சில காரியங்களை, கற்பனைகளை, சில கட்டளைகளை சொல்லுகிறார். அங்கே நினைவு கூறும்படி பஸ்கா அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் ஆடு அல்லது ஆட்டுக்குட்டி அல்லது காளை என்ன செய்யணும், அல்லது புறாவை அல்லது குருவியை கொண்டு வந்து பலியிட வேண்டும். அப்ப அந்த பலியினாலே மனுஷனுடைய பாவம் நிவர்த்தியாகும், நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் கிருபையின் பிரமாணத்திலே அப்படி அல்ல. கிருபையின் பிரமாணம் என்று வேதத்தில் எழுதப்படவே இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைத்ததே கிருபை. ஆகவே அதை எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்னா கிருபையின் பிரமாணம் என்று சொல்கிறார்கள். நியாய பிரமாணத்தின்படி நாம் எல்லோரும் அடிக்கப்பட வேண்டும். கிருபையின் பிரமாணத்தின்படி நாம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை துதிக்கும்படி வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்கள் பிள்ளைகள் கேட்டால், எகிப்திலிருந்து கர்த்தர்களை விடுவித்தபடினாலே நாங்கள் பஸ்காவை ஆசரிக்கும்படி ஒரு ஆட்டை தெரிந்த அந்த ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலைகால்களை பூசினோம். கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றினார், எங்களை விடுவித்தார், எங்களை ரட்சித்தார் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி ஆராதனையின் முறைமையை குறித்து சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆராதனையின் கருத்து, ஏன்பா ஆராதிக்கிறீங்க அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தினாலே எங்களை என்ன செஞ்சாருங்க? மீட்டு கொண்டார், எங்களை ரட்சித்தார், எங்களை மன்னித்தார், எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றினார் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. என்னையா ஆராதிக்கிறீங்க, என்னையா தொழுகன்னு சொல்றீங்க, என்னையா ஜெபம்னு சொல்றீங்க அப்படின்னு யாராவது கேட்டால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தபடினாலே நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம், எங்களை விடுவித்தபடினாலே அவரை துதிக்கிறோம், எங்களை மீட்டுக் கொண்டபடினாலே அவரை உயர்த்துகிறோம், எங்களை அவர் ஆசீர்வதித்தபடினாலே நாங்கள் அவரை புகழ்ந்து பாடுகிறோம் என்று சொல்லி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே ஆராதனையின் கருத்து, எங்க போறீங்க? ஆராதனைக்கு போறேன். ஏன் போறீங்க? பாட்டு பாடுவாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆராதனைக்கு போறேன். ஹலோ, இப்போ இனிமேல் நீங்க என்ன சொல்லணும்? ஆராதனைக்கு போறேன். ஏன் ஆராதிக்க போறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? தெளிவான ஒரு பதில் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஏங்க ஆராதிக்க போறீங்க? எதுக்குங்க ஆராதிக்கிறீங்க? இல்ல, உங்க கேள்வி என்ன? உங்க கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? விலையேறப்பட்ட ரத்தத்தினால என்னை என்ன செய்தார்? மீட்டு கொண்டார், என்னை விடுவித்தார், என்னை ரட்சித்தார். ஆகவே என் ரட்சிப்பின் தேவனை நான் என்ன செய்கிறேன்? ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே ஆராதனை என்றால் என்ன என்று யாராவது கேட்டால் பதில் சொல்லுங்கள். பேந்த முழிக்காதீர்கள். யார் கேட்டாலும் பதில் சொல்லுங்கள், சரியான பதிலை சொல்லுங்கள். பதில் தெரியவில்லை என்றால் வேதத்தை வாசியுங்கள்.
யாத்ரா புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை சொல்லுங்கள். எகிப்திலே இஸ்ரவேலரை விடுவித்தார். அதுபோல இந்த உலகம் ஒரு எகிப்து தான். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் தான். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல என்னை மீட்டார், எங்கள் குடும்பத்தை மீட்டார், என்னை ரட்சித்தார், எங்கள் குடும்பத்தை ரட்சித்தார், என்னை விடுவித்தார், எங்கள் குடும்பத்தை விடுவித்தார். ஆகவே நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்கிறோம், குடும்பமாய் தொழுது கொள்ளுகிறோம், குடும்பமாய் அவரை உயர்த்துகிறோம், குடும்பமாய் அவரை மகிமைப்படுத்துகிறோம் என்று தைரியமாக சொல்லுங்கள், பகிங்கரமாக சொல்லுங்கள். அவர் எங்களை விடுவித்தார். நாங்கள் அடிமைதனத்தில் இருந்தோம். என்ன அடிமைதனம்? பாவத்தின் அடிமைதனத்தில் இருந்தோம். பாவம் எங்களை ஆட்கொண்டிருந்தது. இன்றைக்கு எங்களுக்குள்ளே பாவம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுது, நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? மீண்டும் பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. பாவத்துக்கு நீங்களாக்கப்பட்ட நாம், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அது மதுபானமா இருக்கலாம், அது புகைப்பிடித்தலா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது போதை வஸ்துக்களை உபயோகிக்கலா இருக்கலாம், அல்லது கெட்ட நடத்தையா இருக்கலாம், கெட்ட பழக்கங்களா இருக்கலாம், இல்ல கெட்ட குணங்களா இருக்கலாம், கெட்ட சுபாவங்களா இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஜீவியங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக ஆராதனை யாருக்கு? கர்த்தருக்கு. யாத்திரா புஸ்தகம் 12:31 வாசிங்க பார்க்கலாம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே யாருக்கு ஆராதனை? கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இப்ப யாருடைய வாய் சொல்லுது தெரியுங்களா? பார்வோனுடைய வாய் சொல்லுது. யார் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னானோ அவனுடைய வாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் புத்திரர் எழுந்து போய் என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. அப்போ அவனுக்கு தெரியுது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளவு கடினமாய் இருந்தான், எவ்வளவு உபத்திரவப்படுத்தினான். அந்த உபத்திரவப்பட்ட ஜனங்கள் அவருடைய பெருமூச்சை கேட்டு கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படி வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? விடுவிக்கும்படி வந்தார். கர்த்தர் அவர்களை விடுவித்தார், இஸ்ரவேலரை விடுவித்தார். ஆகவே விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எழுந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம கூட ஆராதனை செய்யறது இல்லை, எழுந்து செய்யறது இல்லை. ஆமென். ஆராதனை அப்படின்னா எல்லாம் உட்கார்ந்துடுறாங்க. ஆராதனை சொல்லும் போது எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி உள்ளத்தை திறந்து கண்களை மூடி என்ன செய்யணும்? கைகளை அசைத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஜபம் செய்ய வேண்டும் என்றால் கைகளை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படிட்டு என்ன செய்யணும்? ஜபம் செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேகரால முழங்கால் படிட்டு ஜபிக்க முடியல. அல்லேலூயா. அநேகரு நின்று ஆராதிக்க முடியல, கரங்களை உயர்த்தி ஆராதிக்க முடியல. அறியப்படாதவர்களுக்கு செய்கிற ஆராதனைகளிலே அவ்வளவு பக்தி பயம் இருக்கிறது. ஆனால் அறிந்திருக்கிற நாம் என்ன ஆராதனை செய்கிறோம்? அவன் ஆராதனை செய்யும்படியாய் அவர்களை அனுமதித்தான், அவர்களை அங்கிருந்து துரத்தினான், அவர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள். அவர்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 4:10 சொல்கிறார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அப்போ கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நான் ஆராதிப்பேன். என்னை விடுவித்ததால் ஆராதிப்பேன், என்னை ரட்சித்ததால் ஆராதிப்பேன், என்னை மன்னித்ததால் ஆராதிப்பேன். வேத வசனம் பரிசுத்த வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை யாருக்கு சுட்டி காட்டுகிறார் தெரியுமா? சாத்தானுக்கு. ஆமென். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு சவால் விடுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீ வசிக்கிற பகுதியிலே, உன் வீட்டிலே, உன் நண்பர்கள் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே நீ சவால் விட வேண்டும். சாட்சியாய் வாழ வேண்டும், ஜெயம் பெற வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. கர்த்தர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். அவர் என்னை மீட்ட தேவனாய் இருக்கிறார். என்னை காக்கும் தேவனாய் இருக்கிறார். என்னை விடுவித்த தேவனாய் இருக்கிறார்.
என்னை பரிசுத்தமாக்குகிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். கர்த்தர் யார்? பரிசுத்தம் உள்ளவர். அப்ப அவரை ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும்? பரிசுத்தத்தோடு கூட ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்கணும்? பரிசுத்தத்தோடு கூட ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறது, உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு ஆராதனை? அவருக்கே ஆராதனை. எப்படி செய்யணும்? பயந்து. ஃபார்மாலிட்டிக்கு இல்ல, அல்லேலூயா. ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துக்கு இல்ல ஆராதனை, ஏதோ ஒரு பாரம்பரியமாய் செய்கிறது இல்ல ஆராதனை. எப்படி செய்யணும்? பயந்து. இன்றைக்கு கர்த்தருடைய நாள். என்ன நாள் சொல்லுங்க? கர்த்தருடைய நாள். ஆகவே ஆலயத்துக்கு போக வேண்டும். நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்கணும்? பயந்து ஆராதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவரை ஆராதித்தால் தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவித்தது உண்மையானால், உன்னை ரட்சித்தது உண்மையானால், உன்னை மீட்டுக் கொண்டது உண்மையானால், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மையானால், உன்னால் வீட்டிலே இருக்க முடியாது. உன் சொந்த வேலைகளை உன்னால் செய்ய முடியாது. உன் இஷ்டமான காரியங்களை நீ செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய பயம் உனக்கு இருந்தால் ஆலயத்துக்குள் வருவாய், ஆராதனை செய்வாய். ஆலயத்துக்கு வந்து என்ன செய்வாய்? ஆராதனை செய்வாய். அப்ப இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்குள்ள வரல, ஆராதிப்பதில்லை. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆராதனை செய்வார்கள். யாருக்கு ஆராதனை? கர்த்தருக்கு ஆராதனை. எப்படி ஆராதனை? பயந்து ஆராதனை. எனக்கு எத்தனை பேர் பயந்து ஆராதிக்கிறாங்க? பயம் இல்லாத போயிடுச்சு. ஒரு காலத்துல பயம் இருந்தது. என்ன இருந்தது? என்ன பயம் இருந்தது? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஆராதிக்க வருவாங்க. அவே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்கிறது சங்கீதம் 102 வாசிங்க. சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு கூட என்ன செய்யணுமா? அவர் சந்நிதி முன் வாருங்கள். என்ன சத்தத்தோடு வரணும்? ஆனந்த சத்தத்தோடு கூட. சஞ்சலத்தோடு வரக்கூடாது, சங்கடத்தோடு கூட வரக்கூடாது, முணுமுணுப்போடு கூட வரக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய நாளை ஆராதிக்க போகிற, கர்த்தரை மகிமைப்படுத்த போறேன் இல்ல, கர்த்தருக்குள்ள இன்னைக்கு சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லி வரணும். ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு கூட அவர் சன்னதி முன் வாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் போது எனக்கு வேலை இருக்கு, யாருக்கு தான் இல்லை வேலை? ஆமென் சொல்லுங்க. எனக்கு டயர்டா இருக்குது, யாருக்கு தான் இல்லை டயர்ட்னஸ்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, யாருக்கு தான் இல்லை கஷ்டம்? உச்சந்தாலம் முதல் உள்ளங்கால ஒரே வலியும் வேதனையுமா இருக்குது, யாருக்கு தான் வலி வேதனை இல்லை? எல்லாருக்கும் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். அக்கினியில ஆராதித்தாருங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இல்ல, ஒரு பக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் பார்வோனின் சேனை. எங்க ஆராதிக்க முடியும்? மோசனிட்ட எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்க? பார்வோனி சேனை பின்னாடி வந்துருச்சு, பார்வோனி சேனை பின்னாடி வந்துருச்சு. உடனே அவன் ஆண்டவர் நோக்கி சொல்றான், ஆண்டவரே, எகிப்திலிருந்து கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு வந்தீங்களே, இப்போ எனக்கு முன்பாக செங்கடல் காணப்படுகிறது, இந்த ஜனங்களை எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, பின்னாடி பார்வோனி சேனை வருது, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? அவர் சொல்லுகிறார், உன் கையில ஒரு கோல் கொடுத்திருக்கேன்லப்பா. என்ன கொடுத்திருக்கேன்? உன் கையில ஒரு கோலை கொடுத்திருக்கேன்ல, அது என்ன கோல்? அதிசய கோல். ஆமென் சொல்லுங்க. அது ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடிய கோல், அது அற்புதங்களை செய்யக்கூடிய கோல், அது சுகத்தை கொடுக்கக்கூடிய கோல், அது விடுதலை கொடுக்கக்கூடிய கோல். அந்த கோலை நீட்டு என்று சொன்னார். அவன் அப்படியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கோலை நீட்டினான். கர்த்தருடைய சொல்லை கேட்டு என்ன நீட்டினான்? கோலை நீட்டினான். இப்ப என்ன செஞ்சு தெரியுங்களா? செங்கடல் இரண்டாய் பிளக்கப்பட்டது. அவர்கள் என்ன செஞ்சாங்க? எப்படி போனாங்களா? தண்ணீரிலே நடந்து போனாங்களா? கால்நடையாய் நடந்து சென்றார்கள். வெட்டாந்தரையிலே நடப்பது போல சென்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில காணப்படுற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுகிறவரா இருக்கிறார். நீ ஆராதனை எப்படி செய்யணும் தெரியுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்.
ஆனந்த சத்தத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். அவருடைய சந்நிதியிலே நீ ஆராதிக்கிறதை அவர் உனக்கு பார்த்து உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றுவார். நீ செய்ய வேண்டிய காரியம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். முணுமுணுத்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடாது. இல்ல வேண்டா வெறுப்போடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடாது. இல்ல என்ன செய்யறது தலையெழுத்து என்று சொல்லி ஆராதனை செய்யக்கூடாது. ஆராதனை செய்யும் பொழுது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. எப்படி செஞ்சாங்களா? ஒருமனப்பட்டு. ஆராதனைக்கு வந்துட்ட பிறகு பேசிட்டே இருப்பாரு இவரு. எப்ப முடியும்? எத்தனை மணிக்கு முடியும்? வீட்டுல எல்லா வேலையும் போட்டு வந்துட்டுமே, சிந்தை இங்க இருக்காது, எண்ணெய் இங்க இருக்காது, மனசு இங்க இருக்காது, ஒரு மனமே இருக்காது. வேதம் சொல்லுகிறது, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்வது எதுவோ, ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல ஒரு மனம், ஆராதிக்கிறதுலயும் ஒரு மனம் வேண்டும். அல்லேலூயா. குடும்பமாய் ஆராதிக்கணும். சில சொல்றாங்க, நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன். ஹலோ, நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன். எப்ப வருவாங்க 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 வருவாங்கன்னு எதிர்பார்த்திருப்போம். ஒரு மனம் ஆராதிக்கிறேன் என்ன பண்ணோம்? எல்லாரும் ஒரே டைம்ல கேதர் ஆகணும், அப்பதான் ஒரு மனம் ஆராதிக்க முடியும். எல்லாமே டிலே 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 ஆனா என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியாது. ஒரு மனம் இருக்குமா? மைண்ட் என்ன ஆயிடும்? டைவர்ட் ஆயிடும். மைண்ட் டைவர்ட் ஆயிடும். ஒரு மனம் இருக்காதுங்க. அப்போ யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேலின் வம்சத்தாரே, வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். அப்போ குடும்பமாய் சென்று ஒரு மனமாய் ஆராதிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் இறங்கி வருவார். எப்படி ஆராதிக்கணும்? ஒரு மனமாய், இல்ல சாஷ்டாங்கமாய், இல்ல யாவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்களில ஒரு மனமாய் ஆராதனை இல்லை. குடும்பமாய் ஒரு மனமாய், இல்ல சகோதரர்கள், வசனம் சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. எத்தனை சங்கீதம்? 133ஆம் சங்கீதம். அப்ப ஒரு மனமாய் சகோதரர்கள் ஒரு மனமா இருக்கணும், குடும்பத்திலையும் ஒரு மனம் இருக்கணும், சபைக்குள்ளும் என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். அப்படி ஒரு மனமாய் ஆராதிக்கும் போது அந்த குடும்பத்திலே விடுதலை உண்டாகும், அந்த குடும்பத்திலே வெற்றி உண்டாகும், அந்த குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும், அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே என்ன வேணும்? ஒரு மனமாய். கடைசியா என்ன சொல்லப்படுதுன்னா, அந்நிய தேவர்களை விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். உங்க வீட்டுல உங்க உள்ளத்துக்குள்ள ஏதாவது பெருமையான காரியம் இருக்குமானா தூக்கி வீசுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத மேட்டுமையான காரியங்கள் இருந்தா தூக்கி வீசிருங்க. ஒருவேளை அந்நிய தேவனை எங்கேயாவது ஒரு மூலை முடுக்கல மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். எதையெல்லாம் கர்த்தர் நம்ம விட்டு விலக்க சொல்றாரோ எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணும்? விலக்கிட்டு இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தருக்கு ஆராதனை என்ற தலைப்பிலே நாம சில காரியங்களை படித்தோம். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆராதனையின் கருத்து என்ன என்றதான ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கு நாம எப்படி இருக்கோம்? கொஞ்சம் எழுதி நிற்போமா? ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல தருணத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை ஆராதிக்கிறவர்களை நீர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். இந்த நாளிலே யாரெல்லாம் உமக்கு பயந்து பரிசுத்தத்தோடு பக்தியோடு உமக்கு பிரியமாய் ஒருமனமாய் ஆவியிலே எல்லாவற்றையும் விட்டு உம்மை ஆராதிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் நடத்தும். இந்த நாளிலே விசேஷித்த உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு விடுதலையை தாரு, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு வெற்றியை தாரு, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தாரு. கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவரையும் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.